இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த ஆன்லைன் ஆராதனை நம் அனைவருக்குமே ஆசீர்வாதமாக திகழ கடவுள் உதவி செய்வாராக. இந்த ஆராதனையை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியின் நன்னாளுக்காக நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த வருடத்திலே நாங்கள் 7 மாதங்களை கடக்க உதவி செய்து இந்த 8வது மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று நாங்கள் இப்படியாக ஆராதனைக்கு ஒன்று கூட செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இருக்கின்ற இடங்களிலேயே குடும்பமாக நாங்கள் ஒருங்கிணைந்து உம்மை தோழ்ந்து கொள்ளுகின்ற வாக்கியம் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்க தாழ்மையாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனை எங்கள் அனைவருக்குமே ஆசீர்வாதமாக திகழட்டும். இயேசு ரட்சகர் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளின் நாம மகிமைக்காக நமது வழிபாட்டுக்கு ஆரம்பமாக பாமாலையுடைய முதலாவது பாடல் ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து. இந்த பாடலை நாம் பாடுவோம். ஜெபப்புத்தகத்திலே 76வது பக்கம் 2ஆம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தோழ்ந்து கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தோழ்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கனி கூர்ந்து மகிழ கடவுள். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திருளும். அப்பொழுது எங்களுடைய வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில்
தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஒரு மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனால உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோட அறிக்கையிடுவோம். முதலாவது பாவறிக்கை அவர்கள் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாகும். பாவத்தின் நிமித்தம் கொடுக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றங்களையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். இயேசு மறுரூபமாதல். என்றும் நிலைத்திருக்கும் எல்லாம் வல்ல கடவுளே, திருமலையில் உமது திருமைந்தன் மறுரூபமான போது தாம் தெரிந்தெடுத்த அப்போஸ்தலருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். மகத்துவமான மகிமையின் மத்தியில் எருசலேமில் தாம் நிறைவேற்றவிருந்த தம் இறுதி பயணத்தை பற்றி மோசேயுடனும் எலியாவுடனும் பேசிக்கொண்டார். உமது அடியாராகிய நாங்கள் அவருடைய திருமுக பிரகாசத்தை தரிசிக்கவும் அதன் மூலமாய் சிலுவையை சுமக்க திடர்கொண்டு அவருடைய சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடையவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆமென். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 18 முடிய. எக்ஸோடஸ் சாப்டர் 24 verses beginning from 12 to 18. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 12 முதல். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும்
நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறினபோது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியைப் போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. The second reading is taken from the second letter of Peter, chapter 1, verses beginning from 16 to 19. 2 Peter, chapter 1, verses beginning from 16 to 19. For we did not follow cleverly devised myths when we made known to you the power and the coming of our Lord Jesus Christ, but we were eyewitnesses of His majesty. For when He received honor and glory from God the Father, and the voice was borne to Him by the majestic glory, "This is my beloved Son, with whom I am well pleased." We ourselves heard this very voice borne from heaven, for we were with Him on the holy mountain. And we have something more sure, the prophetic word, to which you will do well to pay attention, as to a lamp shining in a dark place, until the day dawns and the morning star rises in your hearts. This is the word of God. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. மத்தேயு 17:1 முதல். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, "ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம்" என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. "இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள்" என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, "எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள்" என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. இங்கே பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக.
இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே என்ற பாடலை பாடுவோம். மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, ஏதோ மனிதரின் மாத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மாத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மாத்தியிலா. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனிதரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சொத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சொத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனிதரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலமதுவே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலமதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கின்றதே. இதோ மனிதரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இயேசு மறுரூபமான அந்த நிகழ்வை நினைவுபடுத்துகின்ற தினமாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த நாளினுடைய அருளுரையை அமைத்திருக்கின்றேன். வாசிக்க கேட்ட நற்செய்தி வேத பாடம் மத்தேயு 17ஆவது அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுநாதர் பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 சீடரையும்
தனித்திருக்கும்படி அழைத்து கொண்டு போய் உயர்ந்த மலையின் மேல் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த அனுபவத்தை பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதுகிறார். 2 பேதுரு 1 அதிகாரம் 16-19 வரை நாம் வாசிக்க கேட்டோம். தான் கண்ட அந்த அனுபவத்தை அவர் மக்களுக்கு எடுத்து சொல்கின்றார். இந்த அனுபவத்தை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கேட்டோம் என்று சொல்லி அந்த அனுபவத்தை எழுதுகின்றார். மறுரூப மலையினுடைய அனுபவம் இயேசுநாதருடைய வாழ்விலும் சீடர்கள் வாழ்விலும் நடந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கின்றது. பழைய ஏற்பாட்டின் பாடத்தை நாம் வாசிக்க கேட்டோம். யாத்திராகமம் 24 அதிகாரம் 12-18 வரை நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே மோசே சீனாய் மலையிலே கடவுளுடைய பிரசனத்தை உணர்ந்தவராக அங்கே அவர் தங்கி இருக்கின்ற நிலையிலே அவருக்கு கடவுள் காட்சி தந்து அவரோடு பேசுகின்ற நிலையிலே நாம் அதனை வாசிக்கின்றோம். ஆக இந்த மறுரூப மலையினுடைய நிகழ்வானது இயேசுநாதனுடைய வாழ்விலே ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்திருக்கின்றதை நாம் அறிகின்றோம். C.S. லூயிஸ் என்கின்றவர் இந்த மறுரூப காட்சியை மிக தெளிவாக மிரக்கல்ஸ் என்கின்ற புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார். இயேசுநாதருடைய முகம் மறுரூபமானது என்று அவர் குறிப்பிடுகின்றார். அந்த மறுரூப காட்சியை பல்வேறு நிலைகளிலே அவர் விவரித்து சொல்கின்றார். நான் மதுரையிலே தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது எனக்கு முதல்வராக இருந்த திரு அறிவர் சாமியல் அமிர்தம் அவர்களும் இந்த மறுரூப காட்சியை வைத்து ஒரு அழகான அருளுரை ஆற்றினார். அதுவும் என்னுடைய ஞாபகத்துக்கு வருகின்றது. ஆக சில குறிப்புகளை உங்களுடைய சமூகத்திலே நான் படைக்க ஆசைப்படுகின்றேன். இயேசுநாதர் மறுரூபமான இந்த காட்சியை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய முக ரூபம் மாறிற்று என்று நாம் வாசிக்கின்றோம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். He transfigured before them. ஆகவேதான் ஆங்கிலத்திலே இதை நாம் டிரான்ஸ்பிகரேஷன் என்று அழைக்கின்றோம். அந்த முக ரூபம் மாற்றத்தை வைத்து பல குறிப்புகளை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். எப்படி மழை பெய்து கொண்டிருக்கின்ற பொழுது வெயில் அடிக்கின்ற நிலையிலே அதன் மழையின் மீது மழை துளிகளின் மீது சூரிய வெளிச்சம் பற்று வானவில் தோன்றுகின்றது போல இயேசுவுடைய முகம் பிரகாசம் அடைகின்றது. அந்த பிரகாசத்திலே அவர் மறுரூபமாகின்றார். அந்த மறுரூபத்திலே அவருடைய முகத்தினுடைய பல்வேறு வேறுபாடுகள் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகின்றன. முதலாவது மனித முகம், இயேசுநாதருடைய மனித முகம், the human face of Jesus. மனித அபிமானம் நிறைந்த முகம், மனித உள்ளம் அன்பினாலே பொங்கி வழிகின்ற ஒரு முகமாக அவருடைய முகம் காணப்படுகின்றது. மனித பலவீனத்தோடு கடவுளை சார்ந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கையும் குறிக்கின்ற ஒன்றாக இது அமைகின்றது. இந்த மனித முகம் என்கின்றது இயேசுநாதர் கடவுளாக இருந்து மனுவுரு எடுத்து வந்ததை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. யோவான் 1 அதிகாரம் 14வது வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக கடவுளாக இருந்தவர் மனிதனாக வந்து மனித முகத்தோடு வாழக்கூடிய ஒருவராக மனிதாபிமானம் நிறைந்தவராக வாழ்ந்ததை
நினைவுபடுத்துகின்றது. To be religious is to be at least human. பக்தியாக வாழுகின்றோம் என்கின்றது குறைந்தபட்சம் மனிதாபிமானத்தோடு வாழ வேண்டும் என்கின்றதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. கடவுளோடும் மக்களோடும் சுயநலமற்ற ஒரு உறவை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இயேசுநாதருடைய வாழ்விலே இந்த மனிதாபிமானத்தை நிறைய நாம் காண்கின்றோம். மார்க் 1:41 மனதுருகி கையை நீட்டி தொட்டு என்று வாசிக்கின்றோம். குஷ்டரோகியை அவர் தொட்டு சுகப்படுத்துகின்ற நிகழ்வு அங்கே வருகின்றது. ஜீசஸ் moved with pity touched him என்பதாக நாம் வாசிக்கின்றோம். மனதுருகி கைகளை நீட்டி தொட்டார். யாருமே செய்யக்கூடாத ஒரு காரியத்தை இயேசுநாதர் செய்கின்றார். லூக்கா 7:13 நாயினூர் விதவையினுடைய மகன் இறந்து விட்டான். அந்த வாலிபனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவர் இறக்கப்பட்டு மனதுருகி அழாதே என்று சொல்லி அந்த பாடையை தொட்டு வாலிபனை உயிர்ப்பை செய்கின்றார். He had compassion and told his mother, don't weep. அழாதே என்று சொல்லி மனதிறக்கம் கொண்டு அவனை உயிரோடு எடுக்கச் செய்கின்றார். சகேயுவை அவர் சந்திக்கின்ற பொழுது லூக்கா 19 நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வீட்டுக்கு போகின்றார். பாவிகள், ஆயக்காரர்கள் இவர்களுடைய வீடுகளிலே யாரும் போய் தங்க மாட்டார்கள், அவர்களோடு பேசவும் மாட்டார்கள். ஆனால் இயேசுநாதர் அந்த எல்லைகளை எல்லாம் கடந்து அவருடைய இல்லத்திற்கு செல்கின்றதை நாம் பார்க்கிறோம். அவருடைய மனிதாபிமானத்தினுடைய உச்சகட்டமாக யோவான் 15:35 நாம் அனைவரும் அறிந்த ஒரு வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். ஜீசஸ் wept. ஆக மனிதாபிமானத்துக்கு ஒரு சான்றாக இது அமைகின்றது. பாவிகள், சுகவீனர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் இவர்களோடு நண்பரை போல பேசி பழகி உண்டு உறவாடி கண்ணீர் விடுகின்ற அளவுக்கு மனிதாபிமானம் பொன்னிவராக இயேசுநாதர் இருந்தார். இயேசுவனுடைய மனித அபிமானம் நிறைந்த முகம் நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். இந்த லாக்டவுன் காலத்திலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு மக்கள் சாப்பிட சாப்பாடு இன்றி, தண்ணீர் இன்றி, இடமின்றி அவர்கள் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகளிலே நிறைய பேர் முன்வந்து மனிதாபிமானம் மிக்க செயலை செய்தார்கள். ஒரு சகோதரர் தன்னுடைய மகளுடைய கல்யாணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த பணத்தையே 25 நாட்கள் நிறைய பேருக்கு அவர் இலவசமாக ஆகாரம் செய்து பரிமாறினார் என்று நாம் வாசித்தோம். டிவியிலே அதை கண்டிருக்கின்றோம். தன்னுடைய படிப்புக்காக சேகரித்து வைத்திருந்த பணத்தை ஒரு ஏழை பெண், ஒரு மாணவி, அதனை அவள் கொடுத்து ஆகாரம் செய்வதற்காக இந்த காலகட்டத்திலே உதவி செய்தார்கள். அநேகர் செய்திருக்கின்றார்கள். ஆக மனிதாபிமானம் நிறைந்த ஒரு முகத்தை இந்த மறுரூப மலையினுடைய நிகழ்ச்சி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இரண்டாவது, பரிசுத்தமான ஒரு முகம், the holy face of Jesus. மத்தேயு 17:2 நாம் வாசிக்கின்றோம். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. சூரியனை போல பிரகாசம், வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாக இருந்தது. His dress was like dazzling white.
சூரியனைப் போல பிரகாசம், வெண்மை வெளிச்சத்துக்கு ஒன்றாக அவருடைய முகம் இருந்தது. கற்பு நெறி தவறாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை, கரைபடாத ஒரு வாழ்க்கை, எல்லோரையும் ஏற்கின்ற ஒரு வாழ்க்கையை இயேசுநாதர் மேற்கொண்டார். ஹோலி என்றவுடன் பரிசுத்தம் பிரித்தெடுக்கப்பட்டு தனியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. டு பி ஹோலி இஸ் டு பி ஹோல். பரிசுத்தம் என்கின்றது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒன்று. தூய்மை என்கின்றது முழுமை என்கின்ற அர்த்தத்தையும் உடைய ஒன்றாக இருக்கின்றது. இந்த முழுமையிலே எப்படி வானம் நீல நிறத்தோடு அந்த வானத்தினுடைய நிறமானது தண்ணீரிலே காணப்பட்டு கடல் நீல கடலாக, வானம் நீல வானமாக இருக்கின்ற நிலையில அந்த அளவுக்கு அருளுடையவராக இயேசுநாதர் இருக்கின்றார் என்கின்றதை C.S. லூயிஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார். எப்படி இந்த தூய்மை என்கின்றது முழுமை பெறுகிறது என்றால், எல்லோரையும் ஏற்றுக்கொள்கின்ற, எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒன்றாக அந்த முழுமையானது அடங்கி இருக்கின்றது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். Be perfect as your heavenly Father is perfect. இந்த பூரண சற்குணர், பர்ஃபெக்ட் என்கின்றது அன்பிலே மட்டும்தான் நாம் காண முடியும். அது என்ன என்றால், விரோதிகளையும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்புதான் இந்த முழுமை அல்லது பரிசுத்தம் என்பதற்கு அர்த்தமாக அது இருக்கின்றது. மத்தேயு 5 மலைப்பிரசங்கத்திலே இயேசுநாதர் 43 48 வரை நாம் வாசித்து பார்த்தால், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் மழையையும் சூரியனையும் வரப்பண்ணுகிறார் என்று சுட்டி காட்டுகின்றார். ஆக நல்லோர் தீயோர், நீதியுள்ளோர் அநீதியுள்ளோர் அனைவரையும் நேசிக்கின்ற ஒரு மாபெரும் முழுமையின் அன்பை தான் இந்த பரிசுத்த முகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒருவேளை நமக்கு தெரிந்தவர்களை நேசிப்பதே கஷ்டமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் விரோதிகளை எங்கு நாம் நேசிக்கின்றோம்? அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி ஏப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அவர் தான் ஜெயித்து வந்த பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சராக ஸ்டான்டன் என்கின்றவரை நியமித்தார். எல்லோருக்கும் பெரிய ஆச்சரியம். ஏனென்றால் இந்த ஸ்டான்டன் என்கின்றவர் இவரை எதிர்த்து போட்டியிட்டவர். ஆபிரகாம் லிங்கனை மிக கடுமையாக தாக்கி பேசி மோசமான வார்த்தைகளாலே திட்டி தீர்த்தவர். ஆனால் அப்படிப்பட்டவரை தன்னுடைய நாட்டின் ஃபாரின் செக்ரட்டரியாக, வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் ஏற்படுத்தினார் என்பது வரலாறு. யோனாவினுடைய சரித்திரத்திலே நாம் பார்க்கின்றது என்னவென்றால், கடவுள் தண்டனை கொடுக்காமல் அவர்களை மன்னித்து விட்டார் என்ற நிலையை யோனா தீர்க்கதரிசியினால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர் முகம் கோணுகின்றார், எனக்கு தெரியும் நீர் எல்லோரையும் மன்னிக்கிறவர் என்று சொல்லி, என்று ஆண்டவரோடு கோபப்பட்டுக் கொள்கின்றார். ஆனால் ஆண்டவர் 120,000 பேர் கொண்ட இந்த நினைவே மக்கள் மேலே நான் அக்கறை கொள்ளாமல் இருப்பேனோ என்று சொல்லி அவர்களையும் அவர் நேசிக்கக்கூடியவராக இருக்கின்றார். கெட்டகுமாரன் கதையிலே மூத்த மகன் இளைய மகன் வருகின்றதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவன் வீட்டுக்குள்ளே நுழையாமல் வெளியே இருந்து விடுகின்றான். இப்படி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ பரிசுத்த முகத்தை உடைய இயேசுநாதர் எல்லோரையும் அரவணைக்கின்ற, ஏற்கின்ற
ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இந்த மறுரூபமலை காட்சி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. சிலுவையிலே தன்னை கொடுமைப்படுத்திய, சிலுவையில் அறைந்த, தன்னை திட்டிய, அறைந்த, முன்முடி சூட்டின அநேகருக்காக அவர்களை மன்னித்து அவர்களுக்கும் ஒரு புதிய வாழ்வை இயேசுநாதர் தருகிறார். யூதாஸ், பேதுரு இவர்களுக்கும் அவர் மன்னிப்பை வழங்க தயாராக இருக்கின்றார். இப்படி அனைவரையுமே நாம் ஏற்பதும் அவர்களோடு அன்பு காட்டுவதும் இந்த பரிசுத்தத்திலே அடங்கியிருக்கிறது. டு பி ஹோலி இஸ் டு பி ஹோல். தூய்மை என்கின்றது முழுமை என்கின்றதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. மூன்றாவதாக the loving face of Jesus. ஆண்டவருடைய அன்பான ஒரு முகம். அன்புக்கு ஆற்றல் இருக்கின்றது. அந்த அன்பினுடைய ஆற்றல் மிக மிக அதிகமானது, மிக மிக உயர்ந்தது, மிக மிக உன்னதமான ஒரு ஆற்றல். இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு வந்ததே அந்த அன்பை வெளிப்படுத்த. யோவான் 3:16 நம் அனைவருக்குமே தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே யோவான் 15:13 ஒருவன் தன் நண்பனுக்காக, சிநேகிதனுக்காக கொடுக்கின்ற ஜீவனை பார்க்கணும் அதிகமான அன்பு உண்டோ, உங்களுக்காக என் ஜீவனை நான் தருகிறேன் என்று சொல்லி நமக்காக ஜீவனை தரக்கூடிய அந்த அன்பு மிக மிக பெரிதாக இருக்கின்றது. To love is to suffer and to sacrifice. நேசிக்கின்றோம், அன்பு காட்டுகிறோம் என்றால் தியாகம் செய்கின்றோம், அவர்களுக்காக கஷ்டப்படுகின்றோம் என்கிறது தான் இதனுடைய முழுமையான அன்பாக இருக்கக்கூடியது. ஆனால் இந்த அன்புக்கு ஆற்றல் இருக்கின்றது. நாம் உங்களை நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கணவன் மனைவியை அடிக்கின்ற ஒரு நிலை, பிள்ளைகளை துன்புறுத்துகின்ற நிலை, பூட்டி வைத்துவிட்டு சரிவர கவனிக்கக்கூடாத சூழ்நிலைகள், விவாகரத்து, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சமுதாயத்திலே, மக்கள் மத்தியிலே இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. உண்மை அன்பு, முழுமை அன்பு இல்லாத இடத்தில் மிருக பலம் தான் இருக்கின்றது. எனக்கு ஆற்றல் இருக்கிறது, ஆகவே நான் அடக்கி ஆழ்வேன் என்கின்ற நிலையிலே அநேகர் செயல்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இயேசுநாதருடைய அன்பு அவருடைய தியாகத்திலே அடங்கி இருக்கின்றது. சிலுவையிலே நமக்காக அவர் ஜீவனை கொடுத்ததினாலே அந்த அன்பு பரிபூர்ணமாக வெளிப்பட்டது. தியாகம் இல்லாமல் அன்பு என்பது கிடையாது. தியாகம் என்று நினைத்தவுடனே நமக்கு ஞாபகம் வருகின்றது நம்முடைய அம்மாக்கள். நம்முடைய அம்மா நமக்கு எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த தியாகத்துக்கு பின்னாலே பெரிய அன்பு இருக்கின்றது. ஆக அந்த சிலுவையிலே இயேசுநாதர் அந்த அன்பினாலே தான் அவர் துன்பப்பட்டார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். மதர் தெரேசா அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே அநேக நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஒரு திருமணம் அன்றுதான் நடந்த திருமண தம்பதியர் ஒருவர் நேராக அவருடைய இல்லத்துக்கு சென்று அன்னை தெரேசா அவர்களை சந்தித்து ஒரு பெரிய தொகையை அவர்களுக்கு அந்த இல்லத்துக்கு அன்பளிப்பாக அளித்தார்கள். மதர் தெரேசா அவர்கள் கேட்டார் ஏன் என்று சொல்லி. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வரவேற்பு நிகழ்ச்சி ரிசப்ஷன் வைக்கவில்லை, அதற்குண்டான செலவையெல்லாம் உங்களுடைய இல்லத்துக்கு நாங்கள் தருகிறோம். அநேகருக்கு, அநேக அனாதைகளுக்கு, இல்லாமையில் இருப்பவர்களுக்கு இது பயன்படுத்தும் என்று சொல்லி அவர்கள் தந்தார்கள். உண்மையிலேயே ஒரு பெரிய தியாகம் இதிலே அடங்கியிருக்கின்றது. அந்த அன்பு முகம், அந்த அன்பிலே தொக்கி நிற்கின்ற தியாகம் நமக்கு
இந்த மறுரூப மலையிலே இயேசுநாதர் மறுரூபமானாரே அந்த முகத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. நான்காவதாக the face of glory, மகிமையின் முகம். இந்த மறுரூப காட்சி எந்த மலையிலே நடந்தது என்று திட்டவட்டமாக நமக்கு தெரியவில்லை. தாபோர் மலையாக இருக்கலாம் அல்லது எர்மோன் மலையாக இருந்திருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். எங்கு நடந்திருந்தாலும் மகிமை அவருடைய முகத்திலே பிரசன்னமாயிற்று என்கிறதை தான் நாம் வாசிக்கின்றோம். இந்த பிரகாசம் என்கின்ற சொல் மத்தேயு 17:2 அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. மார்க்கு 9:3 வஸ்திரம் உறைந்த மழையை போல பூமியில் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது என்று வாசிக்கின்றோம். லூக்கா 9:29 அவரது வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது என்று. இந்த பிரகாசம் ஷெக்கினா என்கின்ற கிரேக்க பதத்தை நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றது. அந்த ஷெக்கினா என்பதற்கு மகிமை, குளோரி என்பது அர்த்தமாக இருக்கின்றது. இந்த பிரகாசம், ஒளி என்கின்றதெல்லாம் கடவுளுடைய மகிமையை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. His glory is the brightness of divine character. இயேசுநாதருடைய மகிமையின் பிரகாசம் தெய்வீக பிரசன்னத்தை உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த மகிமையானது இயேசுநாதருடைய வாழ்க்கை முழுவதிலுமே இருக்கின்றது. இயேசு பிறந்த பொழுது தூதர்கள் பாடுகின்றார்கள், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனிதன் மேல் பிரியம் என்று சொல்லி அந்த பிறப்பின் மூலம் அவருக்கு மகிமை. ஊழியத்திலே அவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்திலேயும் பிதாவுக்கு மகிமை உண்டாக அந்த அற்புதங்களை அவர் செய்கின்றார். சிலுவையிலே தன்னை தியாக பலியாக கொடுத்ததின் மூலம் பிதா மகிமைப்பட்டார். அதே நிலையில உயிர்த்தெழுந்த பிறகும் கூட அந்த உயிர்த்தெழுதலிலேயும் பிதாவுடைய மகிமை வெளிப்பட்டதை நாம் அறிகின்றோம். ஆக இந்த இயேசுவினுடைய முழு ஊழியத்திலே அவருடைய வாழ்வில் பிதா மகிமைப்படுத்தப்பட்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். உள்ளே இருக்கின்ற நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் தான் வெளியிலே பிரகாசத்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். Face is the index of the heart என்று சொல்வார்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளே நிறைந்திருக்கிறது தான் முகத்தின் வழியாக வெளியே வருகின்றது. ஆக இயேசுநாதனுடைய உள்ளத்திலே நிறைந்திருந்த அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய மனிதாபிமானம், அவருடைய மகிமை அனைத்துமே வெளியிலே வந்து பிரகாசத்தை கொடுத்ததாக இருந்ததை நாம் காண்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த மறுரூப மலையினுடைய நிகழ்ச்சியானது நமக்கு உண்மையிலேயே நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றதாக அமைகின்றது. இயேசுநாதருடைய மறுரூபம் நம்மை மனிதாபிமானம் நிறைந்த மக்களாக வாழ வழி நடத்துகின்றது. பரிசுத்தமாக, தூய்மையான, முழுமையான, அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு முகத்தை காண்பிக்கின்றதாக அமைகின்றது. மற்றும் அன்பு நிறைந்த ஒரு முகம், அதுவும் தியாகத்தோடு இருக்கக்கூடிய, தியாகம் நிறைந்த அன்பு மற்றும் மகிமை தரக்கூடிய ஒரு முகம். இவைகளினாலே நாம் உந்தப்பட்டு கடவுளுக்கு மகிமையாக வாழ்ந்து அவருக்கு சாட்சி கொடுப்போம். தேவன் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக பக்தி வினயத்தோடு அறிக்கை செய்வோம். 88வது பக்கம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் சிற்பத்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சலிலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மன்றாட்டு ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக உங்களுடைய பாதத்தை நாங்கள் நாடி வருகின்றோம். எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்ள உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கின்றோம். எப்படிப்பட்ட மன உணர்வுகளோடு வந்திருக்கிறோம் என்கிறதை நீர் அறிந்திருக்கிறபடியால் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதனைகளோடும் சோர்வோடும் மன வாரங்களோடும் சஞ்சலங்களோடும் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நாடி வந்திருக்கின்றோம். எங்களை ஆற்றி தேய்ச்சி அரவணைக்கின்றவர், கைத்தொட்டு எடுத்து ஆதரிக்கின்றவர், எங்களுக்கு விசாலமான வழிகளை காட்டுகின்றவர், சோர்வுகளிலே தைரியம் கொடுக்கின்றவர், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலே நம்பிக்கை தருகின்றவர். நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்தக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உம்முண்டை நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களை வழிநடத்த உம்மை நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்வதிலே நாங்கள் தவறிவிடாமல் இருக்க கிருபை தாரும். குடும்ப வாழ்வுகள் மகிழ்ச்சியோடு இருக்க தம்பதியர்களை நினைத்து ஜெபிக்கின்றோம். மனஸ்தாபங்கள் நேரிடுகின்ற பொழுது ஈகோவை அவர்கள் விடுத்து இருவருமே உடைய சமூகத்திலே அமர்ந்து மனம் விட்டு பேசி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு இருவரும் சேர்ந்து தங்களை ஒப்புக் கொடுத்து வாழ கிருபை செய்யும்படியாக இருக்கின்றோம். குழந்தைகள், பிள்ளைகள், படிக்கின்ற மாணவ மணிகள், ஆன்லைன் கிளாஸிலே படித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அவர்களுடைய வேலை, பயிற்சி, எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் உங்களுடைய அன்பு சமூகத்திலே நாங்கள் ஒப்புத் தருகின்றோம். ஆலயத்திலே உண்மை தொழுது கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் நாங்கள் இருக்கின்ற இடங்களிலேயே கிறிஸ்தரசர் ஆலய குடும்பமாக உம்மை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கின்றேன். நன்றி சொல்கின்றோம். சுகவீனமாக இருக்கின்ற எல்லோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். துரைராஜ் அவர்களுக்காக, சஞ்சீவி அவர்களுக்காக, முசஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு தெரியாமல் வீடுகளிலும் ஆஸ்பத்திரிகளிலும் சுகவீனமாக இருந்து எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அவர்களை சுகப்படுத்தி பலப்படுத்த நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஏழை எளிய மக்கள், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் எல்லோருக்காக ஜெபிக்கின்றோம். COVID-19 கொரோனா பேண்டமிக் இவைகளாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தைரியமூட்டி நம்பிக்கை கொடுத்து அவர்களை சுகப்படுத்தத்தக்கதாக நாங்கள் கொண்டாட்டம் செய்கின்றோம். எங்களுடைய டயசிஸ்க்காக, பிஷப்புக்காக, போதகர்களுக்காக, ஊழியங்களை செய்து வருகின்ற அனைத்து மக்களுக்காக, மிஷனரிகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டிருக்கின்றவர்கள், காண இருக்கின்றவர்கள் எல்லோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வாதத்தை மழை போல பொழிந்தருட நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
உலகமெங்கும் உம்முடைய ராஜ்யம் பரவ வேண்டும். உம்மை விசுவாசித்து அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். அதற்கான கருவிகளாக நாங்கள் அனைவரும் செயல்பட நீர் உதவி செய்யத்தக்கதாக நாங்கள் கொண்டாடுகிறோம். இன்னும் யாராருக்கெல்லாம் வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டுகிறோம் அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லோரையும் மீட்டாமை தொடர்ந்து ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளட்டும். இயேசு ரட்சக நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைக்குள்ள அப்பத்தை நீர் எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சொத்துக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்க முடியவில்லை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. முடிவாக பாமாலையுடைய 267வது பாடல், போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும். பாமாலை 267 இந்த பாடலை நாம் பாடுவோம். Yeah.
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்லாண்டவரே, மீண்டுமாக உங்களுடைய பாதத்தை நாங்கள் நாடி வருகின்றோம். இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறைகள், குற்றங்கள் ஏதாவது இருக்குமையானால் நீர் பொறுத்து கொண்டு எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசுநாதருடைய மறுரூப மலையினுடைய திருக்காட்சியை இந்த நாளில் நாங்கள் தியானிக்க உதவினீர். அவருடைய முகத்தின் வாயிலாக வெளிப்பட்ட மனித அபிமானம் நிறைந்த முகம், தூய்மையான முகம், அன்பு நிறைந்த முகம், மகிமையின் முகம் என்று சொல்லி பல்வேறு நிலைகளிலே நாங்கள் தியானித்தோம். அப்படிப்பட்ட அம்சங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் காணப்பட்டு அவருக்கு சாட்சியாக நாங்கள் வாழ கிருபை செய்து எங்களை வழிநடத்தும். உங்களுடைய புகழுக்கு அவமதியாதை உண்டாகாதபடிக்கு கனத்தை, மேன்மையை தருகின்ற மக்களாக வாழ கிருபை செய்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர்